வணக்கம். இன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவும் ஒரு நாயனார் பற்றி கதை சொல்ல போகிறோம். இந்த நவராத்திரி ஒரு நாளும் 9 நாளும் ஒரு நாயனார் பற்றி கதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி என்ன நாயனார் பற்றி கதை சொல்ல போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இளையான்குடி மாற நாயனார் அப்படின்ற ஒரு நாயனாரை பற்றி கதை சொல்லுவோம். ஓகே, இளையான்குடி மாற நாயனாரை நம்ம மாற்று கொலுவில் காமிச்சிட்டு கதையை ஆரம்பிப்போம். இதை நான் மாற்று கொலு நாயன்மார்கள்லாம் மாற்று கொலுவோட கான்செப்டு. இந்த வருஷம் ஃபுல்லாக நாயன்மார்கள் மட்டும்தான். இதில் இதான் இளையான்குடி மாற நாயனார். இவர் தான். ஸோ இளையான்குடி மாற நாயனாரோட இதை பார்த்தோம் குலுவில் பொம்மையை. ஸோ மாற நாயனாரை பற்றி சொல்ல போகிறேன் இன்றைக்கி. இவர் தனியடியார்களில் 3வது அடியார் இளையான்குடி மாற நாயனார். திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் பாடியதில். ஸோ இளையான்குடி அப்படின்ற ஊர் இப்போதைக்கு மதுரை பக்கத்தில் கீழே பரமக்குடின்னு மதுரை டு ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்கிற பரமக்குடின்ற ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் பேர் இளையான்குடி. ராமேஸ்வரம் போகிறவா, மதுரைக்கு வரவா, ராமேஸ்வரம் போகிறவா முடிஞ்சால் இளையான்குடிக்கு போய் இங்கே இருக்கிற சிவஸ்தலத்தை க்ஷேத்திரத்தை பாருங்க. இளையான்குடி மாற நாயனாரை பற்றி தெரிஞ்சுப்போம். இவர் பேர் மாறர். மாறன் மாறர். ஸோ இவர் பிறந்த ஊர் இளையான்குடின்றதுனால இவர் பேர் இளையான்குடி மாற நாயனார்னு ஆயிடுத்து. ஸோ இவரோட கதையை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த நாயன்மார்கள் கதையில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவள் பக்தி வைராகியத்தில் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. அதனால தான் அவளை நாயன்மார்ன்ற ஒரு பதவி கொடுத்து சுவாமி அவளுக்கு ஸ்பெஷல் பொசிஷன் கொடுக்குறார். இப்போயும் கோயிலுக்கு போனால் நாயன்மார்களை பார்த்துட்டு சுவாமியை பார்க்க போகிறோம். பக்தினா என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பக்தியோட சுவாமியை பார்க்கணும்னு நாயன்மார்களை பார்த்துட்டு சுவாமியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாயன்மார் ஒரு உழவு தொழில் பண்ணி, உழவு தொழில்னால் ஹி வாஸ் அன் அக்ரிகல்ச்சரலிஸ்ட், அ ஃபார்மர். ஸோ அங்கே ஃபார்மிங் பண்ணிட்டு அந்த ஊரில் நல்லா வசதியாக இருக்கார். அண்ட் நிறைய லேண்ட்ஸ் இருக்குது, நல்ல வசதியாக இருக்கார். இவருக்கு பயங்கர சிவபக்தி. இவருக்கும் சரி, இவரோட மனைவிக்கும் சரி, இவரோட ஒய்ஃபுக்கும் நல்ல ஒரு சிவபக்தி. இவளோட சிவ கைங்கரியம் என்ன அப்படின்னா அன்னம் பாலிக்கிறது. எந்த சிவனடியார் வந்தாலும் அவருக்கு சாப்பாடு போடுறது தான் இவளோட சிவ கைங்கரியமாக இவள் நினச்சி பண்ணிட்டுருக்கா. யார் சிவனடியார் வந்தாலும் அவளுக்கு சாப்பாடு போடாமல் இவள் சாப்பிட மாட்டான். எப்போ வேணாலும் அவாத்தில் போயிட்டு சிவனடியார் போய் சாப்பாடு வேணும்னு கேட்கலாம், அவளுக்கு சாப்பாடு போடுவாள். இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டுருக்கார். இதை விடாமல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கார். அவர் ஒய்ஃபும் இவர் சொல்கிற மாதிரி இவர் கூட்டு வர்றதுக்கு அவளுக்கு எல்லாருக்கும் சமைச்சு போட்டு அவளும் தன்னோட சைட்லேருந்து சிவ கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா. ஸோ இவருக்கு இந்த ஒரு சோதனை காலம் வருது. சுவாமி இவருக்கு நாயன்மார் பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சோதனை நடத்தணும்னு சொல்லிட்டு சோதனை காலம். ஸோ என்ன கொடுக்குறார், இவருக்கு வறுமைன்ற ஒரு டெம்பரரி சுச்சுவேஷனை தரார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் வறுமை எனும் பதத்தை கொடுத்து அப்படின்றார். ஸோ அப்படின்னா ஒரு டெம்பரரியாக வறுமைன்ற ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குறார். அப்போ எப்படி இவர் மாறுறார்? இப்போ நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம யாராவது கேட்டால் இருக்குதுன்னு சொல்லுவோமா? இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மள்கிட்ட இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க போகிறார். அதுதான் இந்த நாயன்மாரோட சிறப்பு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவருக்கு ஏழ்மை வருது, இஸ் பிகமிங் புவர். ஆனாலும் இவர் சிவ கைங்கரியத்தை அன்னம் பாலிக்கிறத, வரவாளுக்கு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறத விடுறதே இல்லை, பண்ணிகிட்டே இருக்கார். தன்னோட இடத்தெல்லாம் விற்கிறார். அது மூலமாக தானே சம்பாதிக்கிறார். அந்த இடத்தெல்லாம் விற்கிறார், ஏன்னா காசு பத்தலை. அப்புறம் இருந்த பெரிய வீடுகள்லாம் விற்றுடுறார். விற்றுட்டு ஒரு சின்ன குடிசைக்கு வந்துடுறார். அங்கே அவரும் அவர் ஒய்ஃபுமா அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ இவர் இடம் வச்சு உழவு பண்ணி சம்பாதிச்சுன்றவர் இப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார். அந்த அளவுக்கு மாறிட்டார் பாவம். போய் வேலை பார்த்துட்டு அவங்க வேலைக்கு காசாக கொடுக்க மாட்டாங்க, குருணையாக கொடுப்பாங்க. அந்த குருணையை வச்சு வரவாளுக்கு சமைச்சு போட்டு, இருக்கிறத வச்சு சமைச்சு போட்டு வர சிவனடியார்களுக்கு அவள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ என்ன ஆகுது, ரொம்ப ஏழ்மையாகிடுத்து. ஒரு நாள் ஆற்றுக்கு வரார், அவரோட குடிசைக்கு வரார். வந்தோடனே அங்கே ரொம்ப பசி, வேலை பார்த்த பசி, களைப்பு. ஒரு ஒய்ஃபை பார்க்குறார்.
ஒய்ஃபும் வந்து இருங்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஜலத்தை எடுத்துன்னு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நைட்டுக்கு இதுதான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தில் தண்ணி கொடுத்துட்றா. தண்ணியை குடிச்சிட்டு அவர் சரின்னு அப்படின்னு அவரும் சரி ஒய்ஃபும் படுத்துக்க ஆரம்பிக்கிறா. தூங்க ஆரம்பிக்கிற போது யாரோ வந்து வாசலில் சிவனடியார் கூப்பிட்ற மாதிரி கேட்குறது. யாருன்னு பார்த்தா ஒரு சிவனடியார். போனோடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறா, போய் கூட்டின்னு வாங்கோ அப்படின்றா. இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கே ஒன்றும் இல்லை, வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கோமே அப்படின்னு. சரி பரவாயில்ல கூட்டின்னு வாங்கன்னொன்னா சிவனடியாரை போய் அழைச்சிட்டு வரார். வாங்கோ அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வரார். வந்து ஜலம் கொடுத்துட்டு கொஞ்சம் படுத்துக்கோங்க, நாங்கள் சமையல் பண்ணிவிட்டு உங்களை எழுப்புகிறோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சுவாமி வந்திருக்கார் சிவனடியார் ரூபத்தில். வந்து சரின்னு படுத்துன்றார். படுத்துனோடனே என்ன பண்ணுறா, ஜோன்னு மழை கொட்டுறது. அப்போது அவள் ஒய்ஃப் என்ன சொல்கிறா, இவர் கேட்குறா என்ன இருக்குது, நம்ம வாங்கோ இருங்கோன்னு சொல்லிட்டோமே, எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்குற. உடனே அவர் ஒய்ஃப் சொல்கிறா, நம்ம வந்து பக்கத்தில் வயலில் நெல் ஊனினோம், நல்லா மழை பெய்யுது, ஊனின நெல்லெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் இந்த கூடையை எடுத்துன்னு போயிட்டு அதை வச்சு அந்த நெல்லை எடுத்துன்னு வாங்க அப்படின்ற. சரின்னு இவர் வந்து அந்த மழையில் உடனே சிந்திக்கவே இல்லை. சரி இம்மீடியட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்துன்னு போய் இந்த மழையில் இருட்டில் கையால் உணர்ந்து அந்த நெல்லை எடுத்து அந்த கூடையில் போட்டு கொண்டு வந்துடுறார். ஓகே, ஓரளவுக்கு நெல்லை கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்து நெல்லை இடித்து அதிலேருந்து அரிசி எடுத்துடுறான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து வெறும் சாதம் போட முடியாது இல்லையா, அதுக்கு எதாவது பண்ணணுமே. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம மழை வரும்னு சொல்லிட்டு தூவியிருந்த கீரை செடிகள்லாம் முளைச்சிடுது. கீரை செடி எப்பயுமே பெருசானோன்னு தான் எடுத்துக்கலாம், சின்ன கீரை செடி எடுக்கிறது பாவம். ஆனால் இந்த தருணத்தில் என்ன சொல்கிறா ஒய்ஃப், அந்த கீரை செடி தான் இருக்குன்னொன்னே இவர் சொல்கிறார், சிவனடியாருக்கு அன்னம் பாலிக்கிறதுக்கு அந்த கீரை செடியை எடுத்தாலும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறார், சரி நான் போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவர் போய் எடுத்துன்னு வர்றார் அந்த கீரை செடியை. ஸோ கீரை வந்தாச்சு, ஆற்றுல உப்பு மிளகாய் இதெல்லாம் இருக்குது. ஸோ சரின்னு சமைக்கிறதுக்கு ஆகணும். ஆனால் விறகு இல்லையே, கேஸ் கிடையாது. இப்போ மாதிரி கேஸ் கிடையாது. அப்போ விறகு அடுப்பு தான், விறகு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. உடனே வந்து இவர் என்ன பண்ணுறார், நம்ம குடிசையில் ஓரமாக இருக்கிற இடத்துல போய் அங்கே வீட்டோட ரூஃபில் இருக்கிற அந்த விறகை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் அந்த ரூஃபோட விறகை வெட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். கொடுத்தோன்னே அவன் ஒய்ஃப் சந்தோஷமாக சமைச்சு போடுறா. இங்கே தான் அந்த இல்லறத்தோட பெரிய விஷயத்தை பற்றி சொல்லணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சேர்ந்து ஒரு விஷயத்தை, ஒரு பக்தியோட விஷயத்தில் எவ்வளோ சேர்ந்து ஒன்றி பண்ணுறான்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஓகே, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பக்கம், பெரியவாளுக்கு ஒரு பக்கம், இது எவ்வளோ பெரிய விஷயம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து சமைச்சு கொடுத்து தன்னோட வீடோட ஒரு பாகத்தை இடித்து கொண்டு வந்து சமைச்சு போட்டிருக்க விதையெல்லாம் எடுத்து நெல்லை எடுத்து இடித்து அரிசி எடுத்து அந்த அரிசியை சமைச்சு கீரையை வந்து சமைச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி ஆனோன்னே இவர் போய் சுவாமி ஏந்திரிங்கோ சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லி சுவாமியை கூப்பிட போகிறார். ஆளை காணோம். என்னடா அது சிவனடியாரை காணோன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒய்ஃப்ட்ட சொல்கிறார். ஒய்ஃபும் ஓடி வந்து பார்க்குறா, ஆளை காணோம். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவா சரின்னு வாசலில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வாசலுக்கு வரா. வாசலுக்கு வந்தால் ஒரு பெரிய தீப ஒளி மாதிரி ஒரு ஜோதியாக வானத்தில் ஒரு பெரிய ஜோதி. என்னன்னு சொல்லி இவாளுக்கு தெரியல, எங்கே சிவனடியார் எங்கேன்னு தேடுறா. பார்த்தா ஒரு பெரிய ஜோதி, அந்த ஜோதியிலேருந்து அசரீராக ஒலிக்கிறது. இளையான்குடி மாற நாயனாரே அப்படின்னு ஒலிக்கிறது. ஒலிச்சோன்னா யாருன்னு பார்த்தா உமா மகேஸ்வரரா சுவாமியும் அம்பாளும் அவளுக்கு காட்சி கொடுத்துட்டு, உன்னோட பக்தி வைராகியத்தை உனக்கு வறுமைன்ற போது நீ எப்படி அதை வந்து சந்திச்ச, எப்படி அதை ஹேண்டில் பண்ணி நீ பண்ண வேண்டிய ஒரு பக்தியை நீ பண்ணிகிட்டே இருந்த, இது உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த நாடகம். நீ வந்து நான் எதிர்பார்த்ததை விட நீ ஜாஸ்தி பண்ணிட்ட, உனக்கு நாயன்மார் பதவி அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாற நாயனாராக நீ இனிமேல் கருதுவாயாக அப்படின்ற மாதிரி சுவாமி அவருக்கு நாயனார் பதவி கொடுக்குறார். கொடுத்து முடிச்சுட்டு அவர் இழந்த செல்வத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறார். அவர் செல்வந்தராகி என்ன சொல்கிறார், நீ இருந்து உன்னோட கைங்கரியத்தை பண்ணி முடிச்சுட்டு சரியான இதுக்கு வரும்போது உனக்கு சிவ பதவி கிடைக்கும், உனக்கு இன்னிலேருந்து நீயும் ஒரு நாயன்மார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறார். இதான் இளையான்குடி மாற நாயனாரை பற்றின ஒரு அருமையான கதை.
கதை பிடிச்சிருந்ததா? ஆ நன்றி. நன்றி.